ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே, லாக்டவுன், எங்கேயுமே போக முடியாது. ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்கள் மாமி வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் மாமி பொண்ணு ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பா, சுவையாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் அவளோட சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் இன்றைக்கி நமக்காக இந்த நூடுல்ஸ் பண்ண போகிறாள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னா சிக்கன் நூடுல்ஸ். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து இப்படி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் மேரினேட் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன், கேபேஜ் வந்து எப்படின்னா நம்ம அப்படி அந்த ஷெட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு கேப்சிகம், அப்புறம் கேரட் வரும். அதை கட் பண்ணும்போது உங்களை காமிக்கிறேன். கேபேஜ் கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம். பிகாஸ் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து கேப்சிகம் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஒரு கேரட் தான் இருக்குது, இந்த 2-3 கேரட் கட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிக்கன் பிரெஸ்ட் இது வந்து இந்த க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல, இதில் வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போடுறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அது கூட கொஞ்சம் ஒயிட் பெப்பர், கொஞ்சம் சால்ட், இவ்வளோ போட்டு ஒரு பேட்டர் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கிறேன். மைதா மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் கொஞ்சம் போல் சிக்கனில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டு நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா விரவிக்கணும். விட்டு வரவங்க ரொம்ப லிக்விடியாக ஆயிடக்கூடாது. இந்த திக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போதான் நம்ம ஒன்று ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ஒரு 10 minutes அப்படியே விட்டுற போகிறேன். விட்டுட்டு நான் அடுத்தது சாட்டே பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னது? நான் இப்போ இதில் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்சிகம் வந்து இப்படி கட் பண்ணணும், ஜூலியன் மாதிரி. இந்த ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுறோம் இல்லைங்க, இதுதான் ஜூலியன் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கும், இது பார்க்க நம்ம ட்ரை கலர் ஃப்ளாகுடைய கலர் இருக்குது, பட் என்ன உல்ட்டாவாக இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் சும்மா கட் பண்ணி வச்சது அது எங்களுக்கு ஃப்ளாகுடைய கலர்ஸ், அந்த ஒயிட், சாஃப்ரான் அண்ட் க்ரீன் வந்திருக்கு. பட் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை. இதுக்கு யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி ஒரு ஸ்டெய்னர் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேபேஜ், கேரட், அப்புறம் இந்த கேப்சிகம் இவ்வளோத்தையும் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணது தான். ஏன் வாஷ் பண்ண போகிறேன்னா, அந்த கேபேஜில் ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கிட்டோன்னா அது நம்ம கழுவ அப்படியே கீழே வந்துடும். ஸோ ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக அதுக்கு ஆயில் தேவை. அதுக்கு தேவைக்கு பிகாஸ் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட் சூடு வந்ததும் நாங்கள் வந்து கார்லிக்ஸ் வச்சுருக்கேன். கார்லிக் எதுக்குன்னா, நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஒரு சைனீஸ் குசைன். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கார்லிக் வந்து ஒரு மெயின் ஃப்ளேவரிங். நம்ம இந்த கார்லிக் போடும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். சைனீஸ் குசைன் எல்லாத்துலேயுமே கார்லிக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கார்லிக் போட போகிறோம். கார்லிக் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த இஞ்சி கிரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இப்போ கிரேட் பண்ண போகிறேன். நீங்கள் கார்லிக் போடும்போதே உங்களுக்கு ஒரு நைஸ் அரோமா வருங்க. ஒரு சூப்பரான ஒரு அரோமா வரும். ஓகே, இப்போது நான் இதை லைட்டாக ஒரு இது பண்ணிவிட்டு
கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஹீட் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்க போகிறோம். கேரட், கேப்சிகம் எல்லாமே சேர்த்து போட்டுக்க போகிறோம். ஆனால் என்ன, ஹீட் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட போகிறேன். பிகாஸ் நான் இதில் சாஸ்லாம் போடுவேன், அதனால அதுலேயும் சால்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் நூடுல்ஸ் குக் பண்ணும்போது சால்ட் போடுவேன். ஸோ இது ஹை ஃப்ளேமில் குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரையிங்க்கெலாம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து மந்த்ரா கடலை எண்ணெய். ஓகேவா? ஸோ இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். எதுக்காக ஆயில் விட்டுறேன்னா இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. பிகாஸ் எங்களுக்கு கொஞ்சம் தான் சிக்கன் இருக்கிறதுனால நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் விட்டுக்கனால டக்குன்னு ஹீட் ஆகிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துடலாம். இண்டிவிஜுவலாக போட்டு இது ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எப்பவுமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும், பட் சிக்கன் குக் ஆகாது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். சேர்த்து போட்டலாம்னு பரவாயில்ல, நம்ம கிண்டும் போது அது வந்து செப்பரேட் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளிப் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ளிப் பண்ணியாச்சு. இனி இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக போன்லெஸ் சிக்கன் தான் போட்டுக்கோம், பிரெஸ்ட் போட்டுருக்கோம். ஸோ பிரெஸ்ட் குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 2 to 3 minutes தான் ஆகும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ நேரம் தான் ஆகும். நம்ம இப்போ அதை ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு பவுலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். பிகாஸ் சைனீஸில் வந்து அதில் எக் கண்டிப்பாக இருக்கும். நான் இப்போ இதுக்கு 4 eggs எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்குக்கு தேவையான சால்ட், கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், இந்த எக்குக்கு தேவையான பெப்பர் இதெல்லாம் போட்டு நம்ம இது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்கு நம்ம நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். இது லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. சிலவங்களுக்கு வந்து பெருசாக இருக்கிறது பிடிக்கும். மீன்ஸ் இப்படி போடும் கொஞ்சம் இவ்வளோ பெருசாகவே. பட் இந்த நாங்கள் வந்து எங்களுக்கு குட்டியாக போடுறது தான் பிடிக்கும். ஸோ இதை நல்லா லாஸ் பண்ணியாச்சு. இது நம்ம லாஸ்ட் நான் இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஹீட் பண்ண வச்சுருக்கோம். எதுக்குன்னா வந்து நம்ம வந்து அதில் வந்து நூடுல்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து இந்த ஹக்கா இன் யாம். இது வந்து ஹக்கா நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கடையில் போய் ஹக்கா நூடுல்ஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. அது எப்படி இருக்குன்னா இப்படி நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ்னால இந்த நூடுல்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, இதுக்கு நேம் வந்து ஹக்கா நெஸ்ட் வெர்மிசிலி வெஜ் ஹக்கா. ஓகே, ஸோ இப்போ இங்கே நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்மளுடைய தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்து சால்ட் போட போகிறோம். நம்ம யூஸ்வலாக அந்த பாஸ்தா அந்த நூடுல்ஸ் குக் பண்ணுற தண்ணிலாம் வந்து சீ வாட்டர் மாதிரி சால்ட்டியாக இருக்கணும். பிகாஸ் அதில் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் கிடையாது. ஸோ நம்ம வந்து சால்ட் போட போகிறோம்.
ஸோ கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நிறையவே தாராளமாகவே சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய ஹக்கா நூடுல்ஸ் இருக்குல்ல, இதை வந்து போட போகிறோம். ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே போட போகிறோம். பிகாஸ் அது வந்து அதிலே மர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு டாங்ஸ், இந்த டாங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு டாங்ஸ் வச்சுட்டு அதை லைட்டாக அப்படியே இது பண்ணி விடுங்க. அது வந்து அப்படியே உள்ளாடி அதில் சோக் ஆகும். அந்த வாட்டர்லாம் ஃபுல்லாக அது சோக் ஆகணும். ஸோ அது குக் ஆகட்டும். அப்புறம் ஸ்டெயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேசின் வச்சுட்டு அதில் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம ஹாட்டாக இறக்கிருக்கோம். இது வந்து நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கோல்டு வாட்டர் விட்டுறோம். ஓகே, ஸோ கோல்டு வாட்டர் விட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம். இதில் லைட்டாக சும்மா ஒரு பேருக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி வசக்கி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸை இதில் தட்டிட போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா ஃப்ளேம் ஹையில் தான் இருக்குது. சோயா சாஸ் விட போகிறோம். அது ஊற்றாத மாப்பிள்ள. இது வந்து டார்க் சோயா சாஸ். அது கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர் ஒரு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இது பிளாக் பெப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் தான் அதுக்குள்ள டேஸ்ட்டு. இதில் எக்ஸ்ட்ராவா என்னுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா, ஆமாம், ஸோ சீக்ரெட்னால அதை வெளியே சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்லுவேன். ஹை ஃப்ளேம் நல்லா கிண்டிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ல பொதுவாக சுகர் போடுவாங்க கொஞ்சம் டேஸ்ட் பேலன்சிங்காக. ஸோ நம்மளும் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் டாஸ் கொடுங்க. கொஞ்சம் சோயா சாஸ் கம்மி மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் விட போகிறேன். பிகாஸ் அந்த நூடுல்ஸ்க்கு டக்குனா வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த நூடுல்ஸை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். பார்த்து போடுங்க. உண்மையான செஃப்புக்கு வந்து சீன் போட்டு அப்படியே செஃப் இதை வடிச்சு போட எக் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த எக்கை வந்து இதில் போட்டுட்டு இந்த சட்டியில் தான் ஆட் பண்ணோம். பார்த்துக்கோங்க, இப்படி போட்ட மாதிரி ஒரு கிளிக். வீடியோ எடுக்கிறதுமா வருவாவா என்ன கொஞ்சம் எடு. ஒரு சிக்கன் பண்ணேன், அது எங்கேன்னு பார்க்காது. பாருங்க நம்ம குட்டி குஷ்பு என்ன சாப்பிடுறாங்கன்னு. ஹாய்